லட்சிய ஜனநாயக கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் பிச்சம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா, கடந்த 10 நாட்களில் மட்டும் கட்சியின் இணையதளம் வழியாக 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருப்பூரில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக 6 ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும், தொடர்ந்து தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறினார். கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சர்வதேச முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த அவர், விரைவில் 5 லட்சம் பேரை திரட்டி மாநில மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து இறுதி முடிவை கட்சித் தலைவர் அறிவிப்பார் என்றும், தற்போதைய இலக்கு கட்சியின் கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் வலுப்படுத்துவதே என்றும் நெல்லை ஜீவா தெரிவித்தார். இறுதியாக, தமிழகம் முழுவதும் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடி பறக்கும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, தொழிலாளர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரம் கிடைப்பதே எங்கள் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். என்று லட்சிய ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கடந்த 27/4/2026 அன்று தமிழகத்திலே துவக்கப்பட்டுள்ளது. இந்த கட்சி கடந்த வருடம் பாண்டிச்சேரியில் துவங்கியவுடன் அங்கு நடந்து முடிந்த தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியிலே போட்டியிட்டு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற தொகுதியிலே அதிகமாக சுமார் 10,500 வாக்குகள் வித்தியாசத்தில் 30 நம்பர் 1 அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்துள்ளார்கள். ஆக அதனை தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் கடந்த 27/4/2026 அன்று தமிழகத்திலும் இந்த கட்சி துவங்கப்பட்டு கடந்த 11 நாட்களுக்கு முன்பாக 31ஆம் தேதி என்னை தமிழக அளவிலே பொதுச் செயலாளராக அறிவித்துள்ளார்கள். கொடுக்கப்பட்ட இந்த 10 நாட்களில் இங்குள்ள நிர்வாகிகள் அனைவரும், உறுப்பினர்கள் அனைவரும் வந்து எங்களது இணையதளம் வழியாக கிட்டத்தட்ட இந்த 10 நாட்களில் மட்டும் இந்த கட்சியில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 4 லட்சத்தை தாண்டிவிட்டது.